Hello friends, I'm Saranya. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது 8th standard maths NCERT syllabus chapter 3 squares and square rootல quick check பார்க்க போறோம். exercise 3.3 ஓட quick check பார்க்க போறோம். Find the value of x when x square equal to 100, x equal to root 100 கொடுத்திருக்காங்க. x square 100 அப்படினு கொடுத்திருக்காங்க. அப்போ நம்ம x ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆயிடும்? ஸ்கொயர் ரூட் ஆயிடும். ஸ்கொயர் இந்த பக்கம் போச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆயிடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 அப்படினு பார்த்தீங்கன்னா ரூட்ல நம்ம என்ன பண்ண போறோம்? 100 எப்படி பிரிக்கலாம்? 10 10s are 100 பிரிக்கலாம். ரூட்ல ரெண்டு 10 இருந்தா ஒரு 10 எடுத்து வெளியே எழுதிடலாம். அப்படிதான் நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட்டில் காட்டும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு காட்டணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 10. தேர்ஃபோர் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 10. ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இல்லை செகண்ட் ஒன் எக்ஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரூட் 100 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ போட்ட அதே ஃபார்மெட் தான் ஆல்ரெடி அவங்க அந்த ஸ்கொயர் கொடுத்து கன்வே பண்ணோம். இதில் அப்படியே கன்வேயில் இருக்குது. ஸோ 100 அப்படின்னா ரூட்டில் நம்ம இப்போ என்ன ப்ரெசென்ட் பண்ணோம்? ரூட் ஆஃப் 10 into 10 ஸ்கொயர் ரூட்னா ரெண்டு வேல்யூனா ஒரு வேல்யூ என்ன பண்ணுவோம்? வெளியே எடுத்து எழுதுவோம். ஸோ அந்தபடி ஃபார்ம் படி பார்த்தா எக்ஸோட வேல்யூ என்ன? 10. கிளியர். தேங்க்யூ.